எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே பூவின் சாயம் போகுமே. ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை பெற்றிருக்கேன்னா பேரு ஒன்னும் ஒரு வேலைக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்ம தான் என்னவோ சின்ன பிள்ளை மாதிரி இவளுக்கு துணி துவைச்சு கொடுக்கணும், துவைச்ச துணி எடுத்துட்டு வந்து மடிக்கணும். அவ துணி அவளுக்கு மடிச்சு வைக்க தெரியுதா என்ன? அம்மா ஒத்தையில கடந்து கஷ்டப்படியால இவ்வளவு பெரிய குடும்பத்தை கடந்து பார்க்க வேண்டியது இருக்கே. நம்ம கூட மாட சேர்ந்து நம்மளோட வேலையை செய்வா ஒண்ணும் கிடையாது. ரெண்டு பொம்பளை பிள்ளைய பிறந்திருந்தே நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கு. ஆம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேன். அம்மா வாங்கடி வாங்க. காய போட்ட துணி 2 நாள் கொடியில கடந்து காயதே உங்களுக்கு எடுக்கணுங்கிற நினைப்பு வந்துச்சா? நானே எடுத்துட்டு வந்து போட்டு மடிச்சு வச்சிருப்பேன்னு நினைச்சேன். மாடிக்கு இன்னைக்கு போய் பார்த்தா அந்தார கிடக்கு. இப்படி 2 நாள் மொட்டை மாடியில கடந்தா துணிக்கு ஆக மாட்டி வேற ஒண்ணுத்துக்கு ஆகாம போயிடும். உடனே எனக்கு துணி எடுத்துதான்னு கேட்க வேண்டியது. பள்ளியோட போயிருந்தாலும் பரவாயில்ல, தலையெழுத்தேன்னு நானே பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருவேன். வீட்டுல தானே கிடக்கிய நீங்களும் எடுத்துருப்பேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களும் என்னடானா ஒரே விளையாட்டு ஆட்டம். உங்களுக்கு துணி எடுத்து மடிச்சு வச்சா என்ன? துவைக்கதான் முடியல, துணியை கூட மடிச்சு வைக்க முடியாது. அதனால நின்னுட்டு குளிச்சுட்டு எல்லாத்தையும் கழட்டி எறிஞ்சிட்டு போயிடுறீங்க. பார்த்து எடுத்து துவைச்சு போட்டா அதை எடுத்து மடிச்சு வைக்க கூட உங்களுக்கு முடியல. அம்மா என்ன? நாங்களே துணியை மடிச்சு வைக்கம்மா. இவ்வளவு நேரம் மடிக்கணும்னு தோணல, இப்ப மட்டும் தோணுதா? இல்லம்மா, இனி நாங்க இதெல்லாம் கரெக்டா செய்யும். செய்விய நல்லா செய்விய. அப்படி மட்டும் செஞ்சிட்டா மழை பொத்துக்கிட்டு ஊத்திரும். அம்மா நாங்க இனி செய்யும்மா. பாத்துருவோம், இனியாவது நல்ல புத்தி வருதான்னு பாப்போம். இந்த அவ துணி எடுத்து ஒழுங்கா மடிச்சு வைங்க. ஆ சரிம்மா. அம்மா வாண்ட ஒன்று கேட்கணும். என்ன? இப்படி கோவமாவே நிக்காதம்மா, கொஞ்சம் சமாதானமா தான் கேளாம். சமாதானமா கேக்குற மாதிரியே வச்சிருக்கியே. எனக்கு டென்ஷன் பிரஷர் ஏறுற மாதிரி தானே வைக்கிறியே. என்ன வேணும் சொல்லுங்க. திங்கிறதுக்கு எதுவும் பண்ண வேணுமா? இல்லம்மா. வேற என்ன? அம்மா எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாவ. எனக்கு என்ன தெரியாதா? நான் என்ன கண்ண மூடிட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். லீவ் விட்டு வீட்டுல ஒரு வேலையை பாக்குறது இல்லன்னு தானே ஏசிட்டு இருக்கேன். அம்மா என்னடி? லீவு விட்டாச்சுல்ல, எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயா? வெளியே வா. இந்த குடும்பத்தை விட்டு எங்க போறது? விடிஞ்ச அரைஞ்ச சுவார் பங்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதுல வெளியே கூட்டு போறாங்க. வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. உங்க சித்தப்பாக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த நேரத்துல வெளியே போனோம்னா உங்க பாட்டி ஆசுவாவ, உங்க அப்பா அதுக்கு மேல பேசுவாவ. எங்கேயும் போக முடியாது. பேசாம 2 பேரும் துணி எடுத்து மடிச்சு வைங்க. அம்மா ஆசையா இருக்குதுமா. எங்க கூட படிக்கிறவிய போன வருஷமே எல்லாருமே மே மாசம் வெளியே டூர்லாம் போயிட்டு வந்தேன்னு சொன்னாவ. நாங்க மட்டும்தான் போன வருஷமும் எங்கேயுமே போகல. இந்த வருஷமாவது கூட்டிட்டு போமா. இந்த வருஷமும் நாங்க வெளியவே போகலன்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாவம்மா. பாட்டி வீட்டுக்காவது கூட்டிட்டு போயா? எங்க அம்மா வீட்டுக்கு போவேன், எங்க அம்மா வீட்டுக்கு போவேன் நான் கேட்கும் போதெல்லாம் வரலன்னு சொல்ல வேண்டியது. இப்போ அங்கேயாவது கூட்டிட்டு போயான்னு வந்து நிக்க வேண்டியது. அங்க போனா மட்டும் 10-15 நாள் இருந்துருவீல. போர் அடிக்குது, வீட்டுக்கு போலாம்பிய. உங்களோட வச்சுக்கிட்டு என்னால ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியாது. வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலே இருங்க. அம்மா ப்ளீஸ்மா. ஆமாம்மா ப்ளீஸ்மா. நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போ. எங்கனாலும் எங்களுக்கு சரிதான். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், அவ்வளவுதான். ஏதாவது ஒரு இடத்துக்கு தானே. வீட்டு வாசல்லவே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு பரவ எழுந்து உள்ள வாங்க. அம்மா என்னடி? டூர் கூட்டிட்டு போமா. நீங்கள பண்ற வேலைக்கு டூருக்கு நல்லா கூட்டிட்டு போவாவே. வீட்ல இருக்கும்போது ஒரு உதவி செய்றீங்களா? அம்மா இனி செய்யறம்மா. நீ இந்த ஒரு தடவை மட்டும் கூட்டிட்டு போய் அதுக்கு பிறகு நாங்க ஒழுங்கா இருப்போம். தினமும் வீட்டுல ஏதாவது வேலை செஞ்சு தரோம். எங்கேயும் போக கூடாது, போகவும் முடியாது. இந்த குடும்பத்தை விட்டுட்டு எங்க போறேன்னு சொன்னாலும் யாருக்கும் பிடிக்காது. இதுக்கே உங்க அப்பா தனியா வீடு பார்த்து இருந்திருக்கணும். இப்படி கூட்டு குடும்பத்துல இருந்துட்டு நம்ம நினைச்ச உடனே எல்லாம் டூருக்கு சுத்த போக முடியாது. அதனால தேவையில்லாத நேரத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. அம்மா எங்களுக்கு படிக்கிற வேலையே இல்ல. இது மே மாசம் லீவ், அதனால தானே கேட்கும். ஏன் அடுத்த வகுப்புக்கு போறதுக்கு படிக்க தேவையில்லையா? அம்மா அதுக்கெல்லாம் புக்கே இன்னும் வரல. அதெல்லாம் படிப்பு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் படிக்கணும். இப்போ இந்த ஒரு மாசம் ஃபுல்லா லீவு தான். எங்கேயாவது கூட்டிட்டு போமா, அப்பாட்ட சொல்லி கூட்டிட்டு போமா. ஆமாம்மா ப்ளீஸ்மா. 2 பேரும் ஒழுங்கா துணியை
இல்லையாக்கா? அப்ப இந்த வருஷமும் நம்ம எங்கேயும் போக முடியாதோ? தெரியலவ. சரோஜினி, உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா? நல்லா சமைப்பேக்கா. அன்னைக்கு கூட சமைச்சிருந்தேன்ல. அது சரோஜினி, எனக்கு உரப்பும் உப்பும் அதிகமாகி போச்சுல்ல, அந்த மாதிரி இல்லாம நல்லா சமைப்பியான்னு கேட்டேன். நல்லா செய்வேக்கா. அன்னைக்கு மட்டும்தான் அப்படி ஆகிப்போச்சு பார்த்துருங்க. ஏனி சமைச்சா நான் நல்லா சமைப்பேக்கா. சரி சரோஜினி. ஏக்கா, நான் இன்னைக்கு சமைக்கட்டுமாக்கா? இன்னைக்கா? வேண்டாம். ஏக்கா அப்படி சொல்றியா? அன்னைக்கு மாதிரி நல்லா சமைக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ? இல்ல சரோஜினி, உடம்பு சரியில்லாம ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கு. நீ பாட்டுக்கு அன்னைக்கு மாதிரி ஏதாவது சொதப்பிட்டு என்ன கொடுக்க முடியாதுல்ல. பிறகு அத்தை அதுக்கும் சேர்த்து என்னையே தான் ஆசுவாவேன். ஏக்கா, நான் நல்லா சமைப்பேன்க்கா. ஏதோ அன்னைக்கு தெரியாம அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு என்ன சமைக்க விடுங்களா, நான் செய்யறேன். சூப்பரா இருக்கும். வேண்டாம் சரோஜினி, நானே இருக்கேன். நம்ம ரெண்டு சேர்ந்து சமைப்போம். சரிக்கா. என்ன பூமாரி, அதுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்கும் பசிச்சுட்டோ? பழம் ஏதாவது கிடக்க எடுத்து சாப்பிடுங்க போங்க. வேற என்ன பூமாரி? வெளியே எங்க கூட்டு போறது? ஒரு மாசம் எங்களுக்கு ஸ்கூல் லீவு. நம்ம சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி எங்கயாவது போவோமா? என்னது சிங்கப்பூர் மலேசியாவா? வெளிநாட்டுக்கு போறோம்னு சொல்றியே? ஆமா. அதெல்லாம் இப்ப முடியாது. நாளைக்கு வெள்ளிக்கிழமைல, நாளைக்கு வேணா அப்பாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். என்னது கோயிலுக்கா? வெளிய சுத்தி பார்க்க எங்கயாவது கூட்டிட்டு போமா? அம்மா டூருக்கு கூட்டிட்டு போமா? டூருக்கு அங்கெல்லாம் போக முடியாது. சீத்தப்பாக்கு இப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. இந்த நேரத்துல நம்ம எங்கேயும் வெளியே போக கூடாது. பாட்டி சத்தம் போடுவாவே. அது என்னல மலேசியா சிங்கப்பூர்? அவன் போனானா நம்மளும் போயிடணுமா? அங்கெல்லாம் எங்கேயும் போக கூடாது. நாளைக்கு வேணா அப்பாட்ட கேட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ரோசப்பக்கா அதான் பிள்ளைல ஆசைப்படுதுல்ல, கூட்டிட்டு போங்கக்கா. ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கும். இல்ல சரோஜினி, குழந்தனுக்கு அடிபட்டிருக்கு பத்தியா? இந்த நேரத்துல அவரை விட்டுட்டு போக முடியாது. பொறுப்பா பக்கத்துல இருந்து பாக்கணும் பத்தியா? அப்படி இந்த பிள்ளைல ஆசைப்படுதேன்னு போனோன்னு நானும் சொன்னேன்னா அத்தை என்னையதான் வருத்தப்படுவாவ. ஏக்கா, அதுக்காக சின்ன பிள்ளைகளோட ஆசையை கூடவா நிறைவேற்றாம இருப்பிய? ஸ்கூல் இப்பதான் லீவ் விட்டுருக்காவ. இந்த நேரத்துலதான் போனோன்னே அதுவும் ஆசைப்பட்டுட்டு வந்து கேக்குது. பரவாயில்ல சரோஜினி, இந்த வருஷம் இல்லைன்னா என்ன அடுத்த வருஷம் போய் பார்க்கலாம். அத்தைட்ட பதில் சொல்ல முடியாது. எனக்கும் இதுல விருப்பம் இல்ல. சும்மா ரெண்டு பேரும் அடம் பிடிக்காதங்க. ஒரு விஷயத்தை கேட்டா உடனே செஞ்சிடணும், இல்லன்னா அடம் பிடிப்பிய. சொன்ன கேளு பூமாரி. டூர்லாம் போக நாளைக்கு வேணா கோயிலுக்கு போவோம். போங்க போய் விளையாடுங்க. நான் சமைக்கணும், எனக்கு வேலை நிறைய இருக்கு. உங்களோட மாதிரி மத்த பிள்ளைகள் இந்த வீட்டுல இருக்கு. யாராவது வாயை திறக்காவல? இல்ல சின்ன பொண்ணு அருணெல்லாம் பத்திரிக்கையில அவிய என்னைக்காவது வாயை திறந்திருக்காவல? உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அப்படி என்ன பெரிய ஆசை? எதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிறிய? சொன்னா கேட்க முடியல. இங்க பாரு பூமாரி, அம்மா சொன்னா அப்படியான்னு கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி அழுது அடம்லாம் பிடிக்க கூடாது. போங்க ரெண்டு பேரும் ஏதாவது புஸ்தகம் தான் எடுத்து படிங்க. என்ன மாதிரி பேசிட்டு போறவ? படிக்க மாட்டாவல, சாப்பிட மாட்டாவல. நான் என்ன பயந்துருவேனாக்கா? எவ்வளவு நேரத்துக்கு தான் அப்படி இருக்காவன்னு நானும் பாக்கேன். ரோசப்பக்கா சின்ன பிள்ளைகளுக்கா? சின்ன பிள்ளைல இவ்வளவு அடம் இருக்க கூடாது சரோஜினி. தாய் தகப்பையும் சொன்னா அப்படியான்னு கேட்கணும். நாங்கெல்லாம் அப்படிதான் வளர்ந்தோம். இதுவரைக்கும் மட்டும் அப்படி என்ன இடம்? இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்துட்டு டக்குன்னு கிளம்பி போக முடியுமா? எல்லாருக்கும் பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி கூட்டோன்னு பின்னாடி ஓட முடியாது. சொன்னா புரியுதுல பாரு. ஏக்கா சின்ன பிள்ளை இல்ல, அதுவும் ஆசைப்படியது நிறைவேறணும்னு தான் நினைக்கும். கொஞ்ச நாள் போனா எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாக்கா. இந்த டைம்ல தான் வெளியே கூட்டிட்டு போய் காமிக்கணும்க்கா. ஏக்கா, அப்பயே காய்கறி நறுக்கும் வாங்கி கூப்பிட்டேன். வேலை இருக்கு, நீ பண்ணி முடிச்சிட்டியா? எங்க முடிச்சேன்? என் பிள்ளைகள் தான்க்கா தொல்லை பண்ணிட்டு இருக்குதுவ. ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்குன்னு தான் பேரு. ஒரு வேலை கூட செய்யறது கிடையாதுக்கா. நம்ம சொன்னாலும் செய்ய மாட்டேங்குதுவக்கா. அதுவ சொல்றதான் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறாவ. லீவ் விட்டாச்சா டூருக்கு கூட்டிட்டு போங்கன்னு ஒரே அடம். என்ன சொல்லிய குஷ்பு, ஆம்பளையும் அப்படி கேக்குது? ஆமாக்கா, இவ்வளவு நேரம் ஒரே அடம். அதுவ கூட கடந்து போராடிட்டு தான் வாரேன். நம்ம நினைச்ச
சத்தம் போட்டு இப்பதான் அனுப்பி விட்டேன். என்னாச்சு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு போல கேக்குது? ஏக்கா ஒண்ணு போல அவ்வளவும் பேசி வச்சுட்டு தாங்க வந்து கேட்கும். எல்லாம் தனித்தனியாவ கிடக்குதுவே, ஒரே இடத்துல கிடந்துதானே விளையாடியாவே. எல்லாம் ஒண்ணு போல பேசி வச்சுட்டு தான் ஒன்னா வந்து கேக்குறது. அந்த வீட்டுல நெட்ட மாதிரி சரோஜிட்ட கேட்டீங்கன்னா அவிய பிள்ளைகளும் இதே தான் கேட்டிருப்பாவ. அங்க கனியும் அதே தான் கேட்டிருப்பா. அப்படியே சொல்லியா குஷ்பு? ஆமாக்கா, எப்ப எது கேட்டாலும் ஒண்ணு போல வந்துதான் கேக்குதுவே. நானே இதை ரொம்ப நாள் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு பாரு டூருக்கு போறத ஒண்ணு போல வந்து கேட்டிருக்காவ. ஏக்கா அதான் சின்ன பிள்ளைல ஆசைப்படுதுல, டூருக்கு கூட்டிட்டு போங்கக்கா. ஏக்கா நம்மளும் ஆசைப்படிக்கல, எங்கேயும் கூட்டிட்டு போக முடியுமா? வீட்டுல அத்தை மாமா சம்மதிக்கணும், இருக்கவி எல்லாரும் சம்மதிக்கணும். சும்மா எடுத்த உடனே எல்லாம் எங்கேயும் ஓட்டிட முடியாது. இல்லக்கா நீங்க பிள்ளைல ஆசைப்படுறேன்னு சொல்லி பாருங்கக்கா. இங்க பாரு, எங்க பிள்ளைல எங்க கூட்டிட்டு போகணும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ சும்மா எங்களுக்கு அறிவுரை சொல்லாண்டா. குஷ்பு அவ எங்க அறிவுரை சொன்னா? என் பிள்ளைங்க வந்து அடம் பிடிச்சிட்டு நினைச்சுல, அதை கேட்டுட்டு தான் இருந்தா. அதனாலதான் என்கிட்ட கூட்டிட்டு போங்கக்கான்னு சொன்னா இப்போ வாண்டின்னு சொல்லிட்டு இருக்கா. அதான்க்கா, நம்ம நினைச்சிட்டா மட்டும் கூட்டிட்டு போயிட முடியுமா? வீட்டுல எல்லா சம்மதத்தையும் எப்படி வாங்குறது? இல்ல குஷ்பு, நம்ம இன்னைக்கு வேண்டான்னு சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனா லீவ்ல இருக்காவ பத்தியா தனாம இதேதான் கேட்பாவ. ஸ்கூலுக்கு போற வரைக்கும் இதேதான் கேட்டுட்டு இருப்பாவ. போனதுக்கு வரவே அங்க உள்ள பிள்ளைலாம் நாங்க அங்க போனோம்னு சொல்லும் பத்தியா. அதுக்கு வர நம்ம பிள்ளைல அதை நினைச்சு நம்மள கூட்டிட்டு போகலையேன்னு வருத்தப்படும். அதுக்கு இப்ப நம்ம என்னக்கா பண்றது? இல்ல குஷ்பு, பிள்ளைல ஆசைப்படுது பத்தியா, அத்தைட்ட ஒரு வார்த்தை கேட்டுதான் பாப்பமே. ஏக்கா கேட்டுட்டா மட்டும் அத்தை விடுவாவன்னு நினைக்கிறியோ? வேண்டாம் தான் சொல்லுவாவ. நேரமே சரியில்லை, அங்க போனோம் இங்க போனோம்லாம் சொல்லாதீங்கம்பாவ. அதுக்கு வீட்டு கேட்காம இருக்கதே நல்லது. அப்படிலாம் அத்தை சொல்ல மாட்டாவ குஷ்பு. பேரும் பேத்தியில ஆசைப்படியாவன்னா ஐயோ ஒத்துக்கிட்ட தான் செய்வாவ. நம்ம சின்ன பிள்ளைல எல்லாம் ஆசைப்படுதுன்னு சொல்லி பார்ப்போம், என்னதான் சொல்லுவான்னு பாப்போமே. சரிக்கா, நீ சொல்றதுனால சமைச்சிட்டு போய் கேப்போம். ஏக்கா நான் காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு சமையல ஆரம்பிக்க, நீங்க போய் கேளுங்க. எதுக்கு? ஒண்ணுத்துக்காவாத சமையல சமைச்சு வைக்கவா? எங்க பேர உள்ளதும் கெட்டதாக்கிறதுக்கு. இல்லக்கா, உங்களை கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன். காயை நறுக்கிட்டு வேணா சோறு அடுப்புல வைக்கேன். நீங்க போய் அத்தட்டு கேளுங்கக்கா, பிள்ளைல ஆசைப்படுதுல்ல. வா குஷ்பு, அவதான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியெல்லாம் போய் அத்தட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வருவோமே. சரிக்கா வா போ. ஹாய், அவ எல்லாரும் டூர் போகும்போது நம்மளும் கூட சேர்ந்து போனா எவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் கூட இது வரைக்கும் டூர் போனதே இல்லை. என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போனவனா நல்லா இருக்கும். எத்தே எத்தே. என்னடா ரோசா? ஆமா, சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ரெண்டு பேரும் வந்து நிக்கிய. எத்தே சரோஜினி காய் நறுக்கிட்டு இருக்கா, என்பதான் சமைக்கணும் தே. அப்படியே அவ இன்னைக்கு செய்யலாம். காய் தான் நறுக்கியத்தே, நாங்க போய் சமைக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியே கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்களா. சூர்யா சீக்கிரமா பசிக்குதுன்னு சொல்லி அந்த மாத்திரையில எல்லாம் போடியதுனால. சரிங்க தே, சீக்கிரமா செஞ்சிரியோம். எத்தே அதுக்கு முன்னால நாங்க ஒண்ணு கேட்கணும் தே. என்னதுல? அது வந்து தே, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாவல்ல, அதனால வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போங்கம்மான்னு கேக்குதுவே. அது வந்து தே டூர் கூட்டிட்டு போய் சொல்லியாவ. வெளியூருக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியாவ தே. வெளியூருக்கா? எந்த ஊருக்கு போவியே? ஏத்தே சின்ன பிள்ளைகள் தான் அப்படியே ஆசைப்பட்டுட்டு கிடக்குதே. எங்களுக்குலாம் எங்கேயும் போறதுக்கு விருப்பம் இல்ல. அதுவும் போச்சுன்னா நாங்களும் பின்னாடி போக வேண்டியிருக்கோம்ல. அதான் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்கலான்னு வந்தோம் தே. ஏலா ரோசா, உன் மாமனாரு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்காவ. சூர்யாக்கு இப்பதான் அடிபட்டு கொஞ்சம் தேறிட்டு வரான். இந்த நேரத்துல நீங்க டூருக்கு போறீங்கிறது எனக்கு அவ்வளவா சரியப்படல. அதுவும் வெளியூருக்கு போறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. வேணும்னா பக்கத்துல எங்கேயாவது ஒரு நாள் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. எத்தே நானும் சொன்னதே, கோயிலுக்கு வேணா கூட்டிட்டு போறோம் நீ. ஆனா அதுக்கு பிள்ளைகள் எல்லாம் அதெல்லாம் முடியாது. வெளியூருக்கு எங்கேயாவது 10 நாளாவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுதுவேன். ஆமாத்தே, என் பிள்ளை பாட்டி வீட்டுக்காவது கூட்டிட்டு போங்கன்னு கேக்கா. எங்க அம்மா வீட்டுக்கு வேணா கூட்டிட்டு போட்டு மத்தே, நானும் எங்க அக்காலும். எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் உங்க அம்மா வீட்டுக்கு சேர்ந்து போயிட்டீங்கன்னா இந்த வீட்டை யார் பாப்பா? எத்தே அதான் சரோஜினி இருக்கால, அவ சின்ன பிள்ளை, எப்படி இந்த வீட்டை பொறுப்பா நடத்துவா? நீங்களும் போகும்போது அவ சின்ன பிள்ளை, அவளுக்கும் ஆசை வராதாக்கா? எத்தே எங்க பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகள் தானே, ரொம்ப ஆசைப்படுது தே. ஸ்கூல் படிக்காம இப்பதான் அவளுக்கு லீவு. இப்ப கூட்டிட்டு போகாம எப்பத்தே கூட்டிட்டு போவ? என்னாச்சுமா, எதுவும் பிரச்சனையா? ஐயா லட்சுமணா, சின்ன பிள்ளைகளே டூருக்கு கூட்டிட்டு போய் சொல்லி கேக்குதாய்யா. டூர் இருக்கா? எங்க போறது? இந்த வெயிலுக்குள்ள எங்கேயும் போக முடியாது. சாயங்காலம் வேணா பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன்.
ஏய்யா லட்சுமணா வெளியூருக்கு எங்கேயாவது ஒரு 10 நாளாவது கூட்டிட்டு போங்கன்னு சின்ன பிள்ளைகளுக்கு கேக்குதாயா. அதான் ரோசாவும் குஷ்பம் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காவே என்ன செய்யலாம் நீ. ஏக்கா என்ன எல்லாரும் வரிசையா நின்னு பேசிக்கிட்டு இருக்கியே? அது ஒண்ணு இல்ல பத்ராளி, சின்ன பிள்ளைகளே டூருக்கு கூட்டிட்டு போய் சொல்லி ஆசைப்படுதுவலாம். அதான் என்ன பண்ண அது பண்ணன்னு பேசிட்டு இருக்கோம். அப்படியே இங்க ஆசைப்பட்டுட்டாங்களா? ஏன் பேரனும் பேத்தியும் ஆசைப்படியாமக்கா? ஏன் பேத்தி சொல்லியா அந்த வீட்ல இந்த மாசம் இருக்கவே முடியாதா? லீவு விட்டாச்சுன்னா ஒரு மாசமாவது வெளிய போய் தங்கிரணுமா? நேத்தெல்லாம் ஒரே ஆட்டம். நானே என்ன செய்யச்சேன்னு தெரியாம சத்தம் போட்டு வச்சிருக்கேன். அப்படியே எல்லா பிள்ளைகளும் அப்ப ஒண்ணு போலலாம் ஆசைப்பட்டுட்டு கிடக்குதுவே. ஆமத்தே, ஒண்ணு கேட்க ஆரம்பிச்சுட்டவனா தினம் தானே இதேதான் கேட்பாவ. சமாளிக்கவே முடியாது தே, சங்கடமா இருக்கும் நம்மளுக்கு. சரியில்ல அந்த பிள்ளைகளுக்கு வீட்ல இருக்கதானே கஷ்டமா இருக்குது. அப்படின்னா தோட்டத்து வீட்ல போய் எல்லாரும் ஒரு மாசம் தங்கிடுவோமா? அங்கன்னா இடம் மாறி போய் இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்ல. சூர்யாக்கம் கூட இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியலன்னு வயாம சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் அங்க போய் ஒரு மாசம் இருந்துட்டு வந்தோம்னா அவனுக்கும் கூட பழைய ஞாபகங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தோட்டத்துல இருக்கும்போது ஒரு இயற்கையான காத்து இருக்கும், மனசுக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கும், நிம்மதியா இருப்பான். எல்லாரும் வேணா அங்க போய் ஒரு மாசம் தங்கிடுவோமா? ஏம்மா நல்ல ஐடியாம்மா. பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு எல்லாரும் ஒரு மாசம் தோட்டத்து வீட்டுல போய் தங்குவோம். எல்லாம் பத்திராளி நீனும் மர்மக்குமார பேத்தி பேரெல்லாம் கூட்டிட்டு வாரியா? சரிக்கா, நீங்களும் போய் இருக்கும்போது நாங்க வர மாட்டோமா? நாங்களும் வரோம். ஏய்யா லட்சுமணா, உங்க அப்பாவை தான் அங்க கூட்டிட்டு போக முடியாது, கூட்டிட்டு போனா வசதி வாய்ப்பு இல்ல. அதனால நானும் கதிர இருந்து அவிலங்க பாத்துக்கிட்டியம்பா. தோட்டங்கிறதுனால நான் வந்துட்டு வருவேன். ஐயங்க இருக்கட்டும்பா, அவில கூட்டிட்டு போக வேண்டாம். சரிங்கம்மா. அப்பாக்கு இங்க இருந்தாதான் வசதியா இருக்கும், அவி இங்க இருக்கட்டும். நாங்க எல்லாரும் கிளம்பியோம். ஏக்கா, என் புருஷனும் வருவாங்களோ என்னவோ தெரியல, கேட்டு பாக்கேங்கா. சரி